ஹாய் விவர்ஸ். இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேல பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ல லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 crore மேலே போயிடுச்சுன்னா நம்ம இன்வாய்ஸ்ன்றது நமக்கு அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ்மெண்ட் பண்றோம், அதோட கூட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 எபோ இருக்கு அப்படின்னா நம்ம ஈவுன்றது சேம் டைம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில ரீசன்னால நம்ம இன்வாய்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படி நினைக்கிறப்போ நம்ம எப்படி பண்றது தான் அந்த வெளியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மட்டும் ட்ரையல் எடுத்தால் போதும். இவி பில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டல் இவி பில் போர்ட்டல் எடுக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை கஸ்டமர் இருக்காங்க, அதாவது நம்ம ஷாப்லேருந்து 2 ஷாப் தள்ளி கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்வாய்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இவி பில்ன்றது அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அப்படின்றப்போ நம்ம எப்படி இன்வாய்ஸ் எடுக்கிறது அது அதை பற்றியும். நெக்ஸ்ட் மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கலாம், கஸ்டமர் வந்து இன்னைக்கு அட்ஜெக்ட் பண்ணுறாங்க, இன்னைக்கு இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இவி பில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு தான் கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால இவி பில் வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்றப்போ இன்வாய்ஸ் மட்டும் எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு என்ட்ரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வவுச்சர்ஸ் போயிடலாம், இதில் சேல்ஸ்ன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்ன்றது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கஸ்டமர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் XYZ பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு பில் டு ஷிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ கேபிள் கிளிப்னு ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மெயின் லொகேஷன்றது கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 குவான்டிட்டி கொடுத்துறேன். 10 குவான்டிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸோ மாதிரி கொடுத்துறேன். கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணி இதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஜிஎஸ்டி HST எல்லாமே கொடுத்துறேன். அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் HSTன்றது கொடுத்துறேன். ஸோ இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 5%க்கான ஜிஎஸ்டி வந்து இங்கே கால்குலேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக என்டர் பண்ணீங்கன்னா இங்கே ஈவபிள் இன்வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இங்கே வீவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவபிளுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இது வந்து இன்வாய்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா இந்த பில்லுக்கு நீங்கள் இவி பில் இன்வாய்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்கும். ஸோ டு யூ வாண்ட் சென்ட் வவுச்சர் டீடைல்ஸ் ஃபார் இன்வாய்ஸ் இவி பில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ இதை வந்து நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவி பில் இன்வாய்ஸ் ஆகுது. மறுபடியும் அந்த பில்லுக்கு நான் போகிறேன், மறுபடியும் அதே பில்லுக்கு போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்வாய்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே கான்ஃபிகர்ன்றது கொடுத்துட்டு ஸோ இதில் ரைட் சைடில் ஜிஎஸ்டி டீல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர். ஸோ நமக்கு இன்வாய்ஸ்ன்றது வேணும், ஸோ அதை எஸ் பண்ணிக்கலாம். சென்ட் இபில் டீடைல்ஸ் வித் இன்வாய்ஸ், ஸோ அதை நோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் இபில் டீடைல்ஸ் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர், ஸோ அதையுமே நோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் நோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம எஸ்ன்றது பண்ணிக்கலாம். இங்கே என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் கொடுத்தே வரலாம். ஸோ நம்ம வச்ச என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்தே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இஎம்பி டீல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இன்வாய்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், பில் டு பிளேஸ் கோயம்புத்தூர் கொடுத்துறேன், ஷிப் டு பிளேஸும் நான் கோயம்புத்தூர் கொடுத்துறேன். கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு இதுக்கான பில் வைஸ் டீல்ஸ் நான் கொடுத்துறேன். கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ எஸ் கொடுத்தேன்னா ஸோ டூ யூ வாண்ட் ஜென்ரேட் இன்வாய்ஸ் மட்டும் கேட்கும். ஸோ இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் மட்டும் அதுக்கான ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இன்வாய்ஸ் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்டு ஸோ அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லும். ஸோ இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ்ன்றது ஜென்ரேட் ஆயிடும். இந்த மாதிரி எரர் வந்து நிற்கும். நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் பண்ணுறதா கேட்டு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது இங்கே கேட்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆகிடும். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.